வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹெல்தி லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்ச ஜூஸு. இது லிவருக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும். இல்லைனா மதியம் லஞ்சுக்கு முன்னாடி எம்ப்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது நல்லது. அதோட பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மாதுளை முத்துக்கள் வச்சுருக்கேன். இது வந்து முருங்கை ஈர்க்கு தட்டி போட்டு ரசம். கொஞ்சம் இந்த டைமில் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து தொண்டை கரகரப்பு, ஃபீவர்னு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் முருங்கை ஈர்க்கு தட்டி போட்டு ஒரு ஹெல்தியான ரசம் வச்சுருக்கேன். இது உடம்பு வலிக்கு, அதே போல் ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இந்த முருங்கை ஈர்க்குலேயும் மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால இந்த முருங்கை ஈர்க்கும் நம்ம பயன்படுத்தி ரசம் வச்சுக்கலாம். இது வந்து அவரைக்காய் பொரியல். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, அதே போல் பெருங்காயம் இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி, கூட கருவேப்பிலையும் சேர்த்து, தேங்காய் இதெல்லாம் வறுத்து அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார். அதோட கொஞ்சமாக வந்து ரைஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த பர்டிகுலராக வந்து கோல்டு கிளைமேட்டில் கூட தொண்டை வந்து பெயினாக இல்லை, ஃபீவர் சளியெல்லாம் அவ்வளோவே இல்லை. இந்த சீசன் கோல்டு சீசன் மாறி கொஞ்சம் ஹாட் சீசனுக்கு மாறுற அந்த கிளைமேட்டில் வந்து ரொம்ப கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. அவங்கக்கிட்ட வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. அதோட த்ரோட் பெயின் போகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். அதே போல் மெடிசினல் வேல்யூஸ் நிறைந்த ஒரு கிரேவியும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த பருப்பு அரைச்சி விட்ட சாம்பார் வச்சுருக்கேன். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 புடி கருவேப்பிலை, அதோட துருகின தேங்காய் வந்து ஒரு 2 பீஸு. எல்லாமே வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடணும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு, அதில் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு, பட்டை, லவங்கம் போட்டுட்டு, ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சதை போடணும். 2 தக்காளி, உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா 3 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போதுன்னா 2 தக்காளி போட்டுக்கலாம். ஸோ அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுடர் போட்டு இன்னும் நல்லா ஒரு கொதி வந்த உடனே இறக்கி கொத்தமல்லி தழை தூவினா நல்ல சுவையான, அதே போல் மெடிசினல் வேல்யூ நிறைந்த மிளகு சீரக அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதோட இது சிம்பிளான அவரைக்காய் பொரியல் தான். அவரைக்காய் பொரியலில் வந்து ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து தேங்காயும் போடலாம். இல்லை நான் வந்து கடலைக்கொட்டை வறுத்து அந்த பொடி போட்டு இந்த பொரியல் செஞ்சுருக்கேன். கடலைக்கொட்டை பொடி போடும்போது இன்னும் சுவையும் அதிகமாக இருக்குது. அதே போல் அதில் புரோட்டீன் சத்தும் நிறைஞ்சது. நம்ம அதை 1 ஸ்பூன் தினமும் நம்ம செய்கிற பொரியலை சேர்த்து சாப்பிடும்போது அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ்